So hi, welcome back to our channel. And இன்னைக்கு வந்துட்டு HCF LCM ஆல்ரெடி நம்ம ஒரு 3 பார்ட் பார்த்தோம். ஸோ பேலன்ஸ் இதில் வந்துட்டு அந்த 3 பார்ட்லேயும் இல்லாத சில டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்கு. ஸோ அதை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ பேசிக் வந்துட்டு அது நான் பார்ட் 1ல நான் சொன்னேன், அந்த பேசிக் இருந்தாலே இதெல்லாமே பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் சில ஃபார்முலா சொல்கிறேன் அப்படின்னா அதையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு எழுதி வச்சுட்டு பின்னாடி ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ அந்த HCF LCM ஃபர்ஸ்ட் பேஜில் அதை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. If the HCF of 3:5:7 is 2, ஓகேங்களா? So HCF என்ன கொடுத்திருக்காங்க 2. Then find the LCM அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? So தமிழ்ல பாருங்க 3:5:7 என்ற விகிதங்களின் நீட்டேவா 2 எனில் அதன் மீசிமா காணுங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நமக்கு கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இது வந்து விகிதமா கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு என்ன கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த விகிதத்தை நம்ம என்ன மாற்றணும், என்ன மாற்றணும்னா தான் நம்மளால மீசியமா கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ விகிதத்தை என்ன மாற்றுறதுக்கான நான் ஃபார்முலா சொல்றேன், நீங்க அதை எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் பேஜ்ல. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா n1 into n1 n2 n3. ஓகேங்களா? into HCF equal to என்னது n1, n2, n3. இது ஃபார்முலாவோட சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த விகிதத்து கூட HCF மல்டிபிள் பண்ணா நமக்கு நம்பர்ஸா கிடைச்சிடும், அவ்வளவுதான் மேட்டர். ஓகேங்களா? இந்த 3, 5, 7 இருக்கு இல்லையா, இது வந்து விகிதமா இருக்கு. ஸோ இதை நம்பரா மாத்தணும் அப்படின்னா அந்த 3 நம்பரையும் HCF ஆல மல்டிபிள் பண்ணணும். இதை நம்ம நீங்க ஃபார்முலால எழுதி வைக்கணும்னு வச்சுக்கோங்க, இது மல்டிபிள் பண்ணணும் தெரியறதுக்காக. ஸோ இந்த 3 நம்பர் n1, n2, n3 3 நம்பரை HCF ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு n1, n2, n3 நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த ரேஷியோவை HCF ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா? இல்ல உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி எழுதணும் அப்படின்னா n1 is to n2 is to n3 equal to into HCF equal to n1 into n1 n2 n3. ஓகேங்களா? ஸோ இது எழுதி வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட் பேஜ்ல எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணாம நம்ம நம்பரா மாத்திக்கலாமா? 3 is to 5 is to 7 into HCF வேல்யூ என்ன 2 equal to 3யும் 5யும் பெருக்கினா நமக்கு என்ன வரும் 6, 5யும் 2யும் பெருக்கணும் அப்படின்னா 10, 7யும் 2யும் பெருக்கணும் அப்படின்னா 14. சோ என்ன நம்பர் என்னது 6, 10, 14. இப்போ இதுக்கு மீசிமா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 6, 10, 14க்கு மீசிமா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? சோ 6, 10, 14 மீசிமா போட காமனா 2 போடுறேன். 3 2s are 6, 3 2 6, 5 2 10, 7 2 14. ஓகேங்களா? சோ இத பாருங்க, இது எதுமே காமனா இல்ல, இது எதுமே காமனா டிவைட் பண்ண முடியாது, எல்லாமே டிவைட் ஆகுற நம்பர் தான். சோ இத அப்படியே எடுத்து மீசிமா எழுதிடலாமா? சோ LCM equal to 2 into 2 into 3 into 5 into 7. ஓகேங்களா? 2யும் 5யும் பெருக்கினா 10, 10யும் 7யும் பெருக்கினோம்னா 70, 70 3யும் பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் என்னது 210. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுல வந்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மெயினா தெரிய வேண்டியதுன்னா ரேஷியோவா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது எப்படி நம்பரா மாற்றணும். ஸோ ரேஷியோவா கொடுத்து நம்பரா மாற்றணும் என்ன பண்ணுவோம், HCF ஆல பெருக்கணும். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த சம் எப்படி வருது எரேஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணு. So அடுத்த சம் பாருங்க. 2 numbers are in the ratio of 2:5. ஓகேங்களா? இதுவும் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க, ரேஷியோவா கொடுத்திருக்காங்க. HCF என்ன கொடுத்திருக்காங்க 3, LCM என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே சம் தான், நீங்க இத வேணா ஹோம்வொர்க் சம்மா போடுங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்,
அதுல வந்து n1 n2 n3 ன்னு சொன்னா இங்க ரெண்டு நம்பர் தான் இருக்கு. அப்ப n1 n2 அவ்வளவுதான். சோ ஃபார்முலா மட்டும் எழுதுறேன். n1 is to n3 sorry n1 is to n2 into HCF equal to n1 comma n2 ஓகேங்களா. சோ இத போட்டோம் அப்படினா 2 is to 5 into HCF எவ்வளவு கொடுத்திருக்காங்க 3 மீட்டே வரணும் 3 போட்டோம் அப்படினா ஈர்மூன் 6 மூவஞ்ச் 15 ஓகேங்களா. சோ இத வந்து நம்பர். இப்போ நம்ம என்ன பண்ணனும் மீசிமா காண்க LCM ஓகேங்களா. சோ இது வந்து LCM கண்டுபிடிச்சிரோம் ஓகேங்களா. சோ இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறது நீங்க எனக்கு கமெண்ட்ல பின் பண்ணுங்க. இரு எண்களின் விகிதங்கள் 2, 5 மற்றும் மீட்டேவா. சோ விகிதமா கொடுத்திருக்காங்க மீட்டேவா 3 கொடுத்திருக்காங்க அப்படினா LCM என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. சோ இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எந்தெந்த கன்ஃபியூஸ் பண்ணுவீங்கன்னா n1 n2 கொடுத்துட்டு சப்போஸ் LCM கொடுத்திருக்காங்க HCF கொடுக்கல அப்படினா அதை எடுத்து இங்க மல்டிபிள் பண்ண கூடாது. எப்பவுமே மீட்டேவா கூட HCF தான் மல்டிபிள் பண்ணணும் ஓகேங்களா. சரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விகிதமா கொடுத்து நம்பரா மாத்தணும்னா HCF கூட தான் மல்டிபிள் பண்ணணும். LCM கூட மல்டிபிள் பண்ண கூடாது. அது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப 6 5 இருக்கா 6 5க்கு நீங்க HCF கண்டுபிடிச்சு பாருங்க. சரி 6, 15 இதுக்கு HCF கண்டுபிடிச்சு பாருங்க. மூணாவது வாய்ப்பாட்டுல போடலாமா? மூணாவது வாய்ப்பாட்டுல போட்டா ஈர்மூன் 6 ஐமூன் 15 ஓகேங்களா. இதுக்கு ஏதாவது இதுல காமனா எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. சோ அப்ப HCF என்ன 3. இப்போ இந்த HCF கரெக்டா வந்திருக்கான்னு பாருங்க. சோ அதனால தான் நம்ம HCF ஆல மல்டிபிள் பண்றோம் ஓகேங்களா. 3க்கும் 6க்கும் காமனா இருக்கிற விஷயம் HCF தான். அதாவது இந்த ரெண்டு நம்பருக்கும் காமனா இருக்கிற விஷயம் வந்து HCF தான் ஓகேங்களா. சோ அதனால HCF ஆல மல்டிபிள் பண்ணாதான் நமக்கு நம்பரா கிடைக்கும். சோ அதனால தான் HCF ஆல மல்டிபிள் பண்றோம். அது ஏன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து LCM கண்டுபிடிச்சு போடுங்க. சோ இது நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து சம் போறோம். Find the ratio of HCF LCM of 6 9 21. இது நமக்கு ஈஸி தான். ஆல்ரெடி 3 பார்ட் தெரிஞ்சாலே நம்ம போடலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 6 9 21 ஆகிய இரு எண்களின் மீட்டேவா மற்றும் மீசிமா காண்கன்னு கொடுக்கல. அந்த ரெண்டோட விகிதம் கேட்கறாங்க ஓகேங்களா. சோ மீட்டேவா மீசிமா கண்டுபிடிச்சிட்டு அதை விகிதமா மாத்தினா ஆன்சர் கிடைச்சிருச்சு அவ்வளவுதான். சோ ரேஷியோ ஆஃப் HCF and LCM. Find HCF LCM கொடுப்பாங்க. சில டைம் ரேஷியோ கொடுப்பாங்க. அந்த क्वेश्चனை பார்க்கணும். HCF LCM சும்மா கண்டுபிடிக்க கூடாது. ரேஷியோல நம்ம போறோம் ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படினா இந்த நம்பருக்கு HCF LCM ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. அதாவது மீட்டேவா மீசிமா கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் மீட்டேவா மீசிமா கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே ஓகேங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் HCM பார்க்கலாம். HCF போட்டோம் அப்படினா மூணாவது வாய்ப்பாட்டுல போட்டோம்னா ஈர்மூன் 6 மும்மூன் 9 7 21 ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2 3 7ல ஏதாவது காமனான நம்பர் இருக்கா? இல்ல. சோ அதனால HCF என்னது 3 ஓகேங்களா. அடுத்து LCM கண்டுபிடிக்கலாமா? மூணாவது வாய்ப்பாட்டுல போட்டோம் அப்படின்னா 6 3 9 7 21. இதுக்கப்புறம் இல்ல ஏதாவது காமனா இருக்கா? இல்ல. சரி இது எல்லாத்தையும் சேர்த்து பெருக்கணும். HCFல காமனா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும். LCMல காமனா இல்லைனாலும் எடுத்துக்கணும் ஓகேங்களா. சோ LCM equal to 3 சாரி 3 இத வந்துட்டு இன்னும் இத திருப்பி நம்ம டிவைட் பண்ண முடியும். சோ இப்போ 3 காமனா எடுத்தோம்னா எதுவுமே காமனா இல்ல. சோ 3 எடுத்துட்டோம் அப்படினா 2 1 7 ஓகேங்களா. திருப்பி போட்டோம்னா 2 1 1 7 அடுத்தது 7ல போட்டோம் அப்படினா 1 1 1 ஓகேங்களா. சோ அப்ப என்ன வரும் 3 3 2 7 3 into 3 into 2 into 7 ஓகேங்களா. சோ இத வந்து நீங்க போடாம இப்படியே டைரக்டாவே எடுத்து எழுதலாம். 3 2 3 7 எழுதலாம். சோ இது திருப்பி டிவைட் பண்ணி எப்படி ஏன் இந்த 3 2 7 எழுதுறதுதான் நான் டிவைட் பண்ணி காட்டிட்டேன் ஓகேங்களா. சோ இத மல்டிபிள் பண்ணோம் அப்படினா 3 9 1/10 18 18 into 7 18 into 7 போட்டோம்னா
7 35 7 42 7 49 8 56 ஒரே 7 பிளஸ் 5 எவ்வளோ வரும் 13. ஸோ ஆன்சர் எல்சிஎம்மோட ஆன்சர் என்ன எல்சிஎம் ஈக்குவல் டு 136. ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கிடைச்சிருச்சா. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ரேஷியோவாக கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோ வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு எக்ஸாம்பிள் சில டைம் யூஸ் பண்ணி கேட்பாங்க. ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரேஷியோ கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஹெச்சிஎஃப் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் ஹெச்சிஎஃப் எழுதணும், அதுக்கப்புறம் தான் எல்சிஎம் எழுதணும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதை வந்துட்டு திருப்பி நம்மளால சுருக்க முடியுமான்னு பார்த்து நம்ம சுருக்கி எழுதலாம். இப்போ 3 காமனாக இருக்கிறது இல்லை, இது 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும், இது 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஸோ அதனால இது இப்படியே எழுதிருக்கேன். சப்போஸ் நீங்கள் 2 இருக்குன்னா அதை அடிச்சு கூட சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். ஓகேங்களா. இதுதான் ஆன்சர். இதை என்ன சொல்றேன் அப்படின்னா சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இதே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதையும் ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் மேத்ஸ்ல கொஞ்சம் ஆவரேஜா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மிஸ் பண்றது. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு கரெக்டாக பார்க்கலாம். 136 இருக்கு 3 இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிடுவோம். ஆனா என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப் அப்புறம் தான் எல்சிஎம். அப்போ ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப் எழுதணும், அப்புறம் தான் எல்சிஎம் எழுதணும். இந்த குட்டி கன்ஃபியூஷன்ல 1 or 2 மார்க் நமக்கு மிஸ்டேக் ஆயிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த சம் போலாமா, நோட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்பீடா போறேன்னா நீங்க பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த சம் பாருங்க. HCF ஆஃப் 6 and 9 is 3. ஓகேங்களா. ஃபைண்ட் எல்சிஎம். ஓகேங்களா. 6 9ங்கிறத நம்பரு, அதோட HCF 3, ஃபைண்ட் எல்சிஎம். அதாவது 6 9 மீபேவா 3 எனில் மீசிமா காண்க. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருப்பேன். x1 into x2 equal to HCF into LCM. இந்த ஃபார்முலா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ x1 x2ங்கிறது அந்த நம்பர் தான், 6 9ங்கிறது அந்த நம்பர். ஓகேங்களா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் அழகாக எடுத்துடலாம். இதில் எது கேட்டாலும் ஏதோ ஒரு நம்பர் கேட்டாலும் சரி HCF LCM கேட்டாலும் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ 6 9 6 into 9 இதுதான் வந்துட்டு x1 இது x2. ஓகேங்களா. ஸோ 6 into 9 equal to HCF கொடுத்துருக்காங்களா இல்லையா. HCF கொடுத்துருக்காங்க 3, மீபேவா என்னது 3, மீபேவானா HCF. ஓகேங்களா. அடுத்தது எல்சிஎம் மீசிமா நமக்கு தெரியாது, அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இது அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ 6ஐயும் 3ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3 3 3 6. ஓகேங்களா. ஸோ 2 into 9 எவ்வளோ 18 ஈக்குவல் டு எல்சிஎம். ஓகேங்களா. இவ்வளோதான். ஸோ அடுத்த சம் போலாங்களா. இது ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது தான் உங்களுக்கு. So 3 numbers are in the ratio of 3:5:7. LCM is 315. Find the sum of that. ஓகேங்களா. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 நம்பர் வந்துட்டு 3:5:7 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கு. LCM வந்துட்டு 315. ஓகேங்களா. அப்போ ஃபைண்ட் த சம் ஆஃப் தட் நம்பர். ஓகேங்களா. என்னன்னா ரேஷியோ நம்பர் கொடுத்துருக்காங்க, LCM கொடுத்துருக்காங்க. இப்போ சம் அந்த நம்பர் கண்டுபிடிக்கணும். நம்பர் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும், சம்னா என்ன கூட்டணும். ஓகேங்களா. சம் ஆஃப் தட் நம்பர் கேட்டிருக்காங்க, வெறும் நம்பர் கேட்கல, சம் ஆஃப் தட் நம்பர். 3 எண்களின் விகிதங்கள் வந்துட்டு 3:5:7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதோட LCM என்னது 315 எனில் அந்த எண்களின் கூடுதல் காண்க. அந்த எண்கள் காண்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்கல, அந்த எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. பாஸ் பண்ணு. லாஸ்ட் சம்லேயே சொன்னேன் உங்களுக்கு HCF கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா. என்ன ஃபார்முலா சொன்னேன், n1 n1 is to n2 is to n3. ஓகேங்களா. into HCF equal to n1 n2 n1 n3 அப்படின்னு சொல்லி ரேஷியோவை நம்பரா மாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அது என்ன கொடுத்தா HCF கொடுத்தா, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க LCM கொடுத்துருக்காங்க. ஸோ HCF கொடுத்தா இந்த ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்க இல்லையா. ஸோ LCM கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்றேன், அதையும் கூடவே சேர்த்து நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n1 into n2 into n3. ஓகேங்களா.
HCF equal to LCM. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு இந்த ஃபார்முலாவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி ஒரு நம்பருக்கு போடுவீங்க. இப்போ n1, n2, n3 into HCF equal to போட்டோம்னா ஒரு நம்பர் கூடயும் என்னன்னா n1 கூட HCF மல்டிபிள் பண்ணுவீங்க, n2 கூட HCF மல்டிபிள் பண்ணுவீங்க, n3 கூடயும் HCF மல்டிபிள் பண்ணி ஒரு நம்பரா கண்டுபிடிப்போம். இங்க எப்படி அப்படின்னா n1, n2, n3 மூணையுமே பெருக்கி அதை கொண்டு போய் HCF கூட மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா அதோட ஆன்சர் என்னது LCM. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, ரெண்டையும் லைனா எழுதி என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ n1 கூட HCF மல்டிபிள் பண்ணா n1 நம்பர் கிடைக்கும் ரேஷியோ கூட, n2 ரேஷியோ கூட HCF மல்டிபிள் பண்ணா n2 வர நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்துட்டு மூணையும் பெருக்கி HCF ஆல பெருக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாவுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்கு இல்லையா, n1, n2, n3 into HCF equal to n1, n2, n3 இப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த ஃபார்முலாவை இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்னா n1 into HCF, n2 into HCF, n3 into HCF அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதை ஒன்னொன்னையும் மல்டிபிள் பண்றப்ப நம்மளுக்கு மூணு நம்பரும் தனித்தனியா கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன ஃபார்முலா. அது வந்து HCF கொடுத்துருந்தா. இப்போ LCM கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா அப்படின்னா சரி சொன்னேன் இல்லையா, n1 into n2 into n3 இங்க into அதான் வித்தியாசம், HCF equal to LCM. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு HCF கிடைக்கும். நம்ம ஏன் HCF கண்டுபிடிக்கணும், இங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த எண்களின் கூடுதல் தானே, நம்ம ஏன் HCF கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா HCF இருந்தாதான் இந்த ரேஷியோவை நம்ம நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியும். முன்னாடி ஒரு ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுனா தான் அந்த நம்பரோட கூடுதல் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு HCF கிடைச்சிருமா. இப்போ n1, n2, n3 என்னது 3 into 5 into 7. ஓகேங்களா? into HCF வேல்யூ எவ்வளோ தெரியாது. ஸோ HCF அப்படியே எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு LCM என்னது 3, 1, 5. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணோம்னா 3, 5, 15, 15 into 7, 15 into 7 எவ்வளோ வரும், 7, 5, 35, 5 பேலன்ஸ் 3, ஒரே 7, 7 plus 3 10. ஓகேங்களா? ஸோ 105 into HCF equal to 315. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 105 இங்கே போச்சுன்னா டிவைட் ஆகுமா, ஸோ டிவைட் ஆகுது அப்படின்னா HCF equal to 315 divided by 105. ஓகேங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணி பாருங்க. 5ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 10, 4 5. இதை கேன்சல் பண்ணோம்னா 6 30, பேலன்ஸ் 1 இங்கே போச்சு அப்படின்னா 3 15. ஓகேங்களா? திருப்பி 7ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணா 7 3 21. இதை 7ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ வரும், இது 7ஆம் வாய்ப்பாட்டில் 9 3 63, அது 9 7 63. ஓகேங்களா? 5 7 70, 9 7 63. ஸோ இதை மறுபடியும் கேன்சல் பண்ணோம்னா 1 3 3 9. ஓகேங்களா? ஸோ அப்போ HCF வேல்யூ எவ்வளோ 3. ஓகேங்களா? ஸோ HCF இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த HCF வச்சு இந்த ரேஷியோ நம்ம நம்பராக மாற்றிடலாமா, ஸோ நம்ம நம்பர் தெரிஞ்சாதான் கூடுதல் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக அந்த HCF வச்சு நம்ம ரேஷியோவை நம்பராக மாற்ற போகிறோம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ HCF வச்சு ரேஷியோவை நம்பராக மாற்றுறதுக்கு ஃபார்முலா என்ன, n1, n2, n3 into HCF. ஓகேங்களா? ஸோ இப்போ இது போட்டோம் அப்படின்னா n1 என்னது
3 3 5 7 into HCF நம்ம ஆல்ரெடி என்னன்னு கண்டுபிடிச்சோம் 3 equal to இப்போ மல்டிபிள் இந்த நம்பர்ஸ் கிடைச்சிருமா 3 9 3 15 3 21 ஓகேங்களா. இப்போ நம்பர் கண்டுபிடிச்சிட்டோமா, இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த எண்கள் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த எண்கள் அப்படியே ஆப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. சம்மை நல்லா படிச்சு பார்க்கணும். என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் தட் நம்பர்ஸ். நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம், அதை வந்து கூட்டணும் சம். ஸோ இந்த மாதிரி சில கீவேர்ட்ஸ் நம்ம ஒழுங்காக படிக்காதனால தான் ஆப்ஷனில் வந்துட்டு தப்பு பண்ணிடுறோம் சம் தெரிஞ்சுமே. ஸோ இது என்ன பண்ணணும், கூடுதல். அப்போ கூடுதல்னா என்ன, கூட்டணும். ஸோ 9 21 கூட்டினோம்னா 30 + 15 equal to 45. ஸோ ஆன்சர் வந்துட்டு 45. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் போகலாம். So அடுத்த சம் பாருங்க. 2 numbers are in the ratio of 5:3. HCF is 7. Find that number. ரொம்ப ஈஸி. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஹோம்வொர்க்காவே நீங்க போடுங்க ஓகேங்களா. ஸோ என்னது, இது ஃபார்முலா என்ன, n1, n2. HCF கொடுத்துருக்காங்க. ஸோ HCF கொடுத்தா நம்ம நம்பரை ஈஸியாக மாற்றிடலாமா ஓகேங்களா. அவ்வளோதான். இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 5, 3 into HCF னா என்ன 7 போட்டோம் அப்படின்னா 7 35 7 21. இதுதான் ஓகேங்களா. அந்த எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். லாஸ்ட் சம்ல கூடுதல் கேட்டிருந்தாங்க. கூடுதல்னா நம்ம இதை கூட்டி எழுதணும். இப்போ அந்த எண்கள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இரு எண்களின் விகிதங்கள் 5:3. விகிதம் கொடுத்துட்டாங்க, மீப்பேவா கொடுத்துருக்காங்க. மீப்பேவானா என்ன, HCF. ஸோ கொடுத்துருக்காங்க. HCF கொடுத்தாலே என்னது, இந்த ஏல வந்துட்டு மல்டிபிள் பண்ண, அந்த ஏல அந்த விகிதத்துக்குள்ள மல்டிபிள் பண்ணால் நம்ம நம்பர் கிடைச்சிடும், அவ்வளோதான். ஸோ அடுத்த சம் போகலாம். Find the greatest number of 4 digits which is exactly divisible by 6, 24, 36, 42. ஓகேங்களா. 6, 24, 36, 42 ஆல் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண்ணை காணுங்க ஓகேங்களா. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஆல் 42 ஆல் வகுப்படும் அப்படின்னு கொடுத்தாலே என்ன கண்டுபிடிக்கணும், LCM. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. அதாவது ஆல் அப்படிங்கிற வேர்டு வருது, இந்த 3 நம்பர்ஸ் கொடுத்து இந்த நம்பரால் வகுப்படும் கேட்டாங்கன்னா LCM கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இதுவே 32 வகுக்கும் அப்படின்னு கேட்பாங்க. 6, 24, 36, 42 மீதியின்றி வகுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. I அப்படின்னா HCF. ஷார்ட்கட் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த நம்பரால வகுப்படுற நம்பர் கேட்டாங்கன்னா LCM கண்டுபிடிக்கணும். இந்த நம்பரை வகுக்கிற நம்பர் கேட்டால் HCF கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் மாதிரி நமக்கு ஈஸியாக புரியும் அதுக்காக. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரால் மீதியின்றி வகுப்படும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் LCM கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் மீதியின்றி வகுப்படும் நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த 4 இலக்க எண்ணை பார்க்கலாம் ஓகேங்களா. 4 இலக்க எண்ணை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இதை மீதியின்றி வகுப்படும் எண்ணை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 6, 24, 36, 42 ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஆல் வந்துச்சுனாலே LCM. இங்கிலீஷ் மீடியத்துக்கு தெரியணும் அப்படின்னா find the greatest number of 4 digits which is exactly divisible by 6, 24, 36, 42 ஓகேங்களா. divisible by அப்படின்னு வருது அப்படின்னா LCM. divide ஓகேங்களா. 6, 24, 36, 42 is divided by அப்படின்னு வருது அப்படின்னா divides அப்படின்னு வருது அப்படின்னா HCF ஓகேங்களா. டிவைட் அப்படின்னு வருதுன்னா HCF. நீங்க அப்படி தெரியலன்னா இந்த ஆல் ஐ அப்படிங்கறத நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல கூட பார்த்துக்கலாம். மீனிங் என்ன அப்படின்னா இந்த 5 நம்பராலையும் ஒரு நம்பர் வகுப்படும் அப்படின்னா அது LCM. இந்த 5யுமே வகுக்கும் அப்படின்னா அது குட்டி நம்பர் ஃபேக்டர், இந்த 3க்குமே காமனான ஃபேக்டர், அது வந்து HCF ஓகேங்களா. ஸோ இப்போ LCM கண்டுபிடிக்கலாம். 3 போட்டோம் அப்படின்னா
ஈர் 3 6, 8 3 24, எவ்வளோ 1 3 3, ஈர் 3 6, 1 3 3, 4 3 12. ஓகே, திருப்பி இப்போ போட்டோம் அப்படின்னா ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போட்டால் 1 4 6 7. திருப்பி ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 1 2 3 7 வராது. ஸோ அதை அப்படியே போடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் ஈக்குவல் டு 3 2 2 2 3 சரி 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 7. ஓகேங்களா? ஸோ இந்த 3 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 8. இந்த 3 பெருக்கணும் அப்படின்னா 9 இன்ட்டு 7. ஓகேங்களா? 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7. ஓகேங்களா? எவ்வளோ வரும்? 8 9 9 81 அப்படின்னா 8 9 எவ்வளோ வரும்? 72. 72 இன்ட்டு 7. ஒரே 7 7 14 4 பேலன்ஸ் 1 7 49 49 ப்ளஸ் 1 50 504. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு எல்சிஎம். ஓகேங்களா? இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 4 இலக்கு எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 6 24 36 42 வகுப்படும் எண் கேட்டாங்கன்னா 504. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? அந்த வகுப்படும் 4 இலக்கு எண். இது வந்து எவ்வளோ இலக்கு எண்? 1 2 3 3 இலக்கு எண். ஓகேங்களா? இப்போ 4 இலக்கு எண் வேணும் அப்படின்னா இதை வந்துட்டு மடங்குபடுத்திட்டே போக வேண்டியதுதான். அதாவது 504 வந்துட்டு பெருக்கிட்டே போக வேண்டியதுதான். 4 இலக்கு எண்ணா வர வரைக்கும் பெருக்கிட்டே போக வேண்டியதுதான். அது என்ன கேட்டிருக்காங்க? மிகப்பெரிய அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து இன்டூ 2 பண்ணாலே அது 4 இலக்கம் தான் ஆகும். இப்போ இன்டூ 2 பண்ணி பாருங்களேன். 8 0 10 1008. அவ்வளோதான், வேலை முடிஞ்சா. ஸோ இதுவே 4 இலக்கு எண் தான். இது வந்து மிகச்சிறிய 4 இலக்கு எண். 4 இலக்கு எண்ணே ஹையஸ்ட் அப்படிங்கிறப்போ பெரிய அப்படிங்கிறப்போ 5 இலக்கத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால திருப்பியும் மல்டிபிள் பண்ணிட்டே போகணும். 4 இலக்கத்துல எது பெரிய அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதுதான். ஸோ என்ன ஆன்சர் வந்துச்சு? 504. அது இன்டூ 2 பண்ண எவ்வளோ வருது? 1000. ஒரு நிமிஷம், இன்டூ 2 பண்ணா 8 1008. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இன்டூ 2 பண்ணோம் அப்படின்னா. ஸோ இது திருப்பியும் மல்டிபிள் பண்ணலாமா? இன்டூ 5 போட்டு பார்ப்போம். 8 40 பேலன்ஸ் 4 அப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா? இது 4 இலக்கு எண் தான். நம்மளுக்கு என்ன தேவை? மிகப்பெரிய 4 இலக்கு எண். மிகப்பெரிய 4 இலக்கு எண்ணா இது 5000 இருக்கு. ஒரு 8000 9000 போனாதான் அது பெரிய 4 இலக்கு எண். ஏன்னா 9000க்கு அடுத்தது என்ன வந்துடும்? சாரி 9000க்கு அடுத்தது 10000 வந்துடும். 10000ங்கிறது 5 இலக்கு எண். அப்போ 9000 கிட்ட நம்மளுக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ எதாவது மல்டிபிள் பண்ணலாம். ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 8ல மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? 8 8 எவ்வளோ? 8 8 64 4 பேலன்ஸ் 6 அப்படியே போட்டுடலாம். 80. ஓகேங்களா? ஸோ இதுவும் 8 8களில் தான் இருக்கு. 9லையும் ஒரு வாட்டி மல்டிபிள் பண்ணி பார்த்துடலாம். ஒன்பதால மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 9 9 81. 9 8 72. 72க்கு 2 அப்படியே 7 போட வேண்டியதுதான். 0 9. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு மிகப்பெரிய 4 இலக்க எண். ஸோ இதை திருப்பி இன்னும் 10ஆல மல்டிபிள் பண்ணோம். இதை 9ஆல மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிச்சு. இதுவே வந்துட்டு இதை 10ஆல மல்டிபிள் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், என்ன ஆன்சர் வரும்? 1 0 0 8 0. இதில் எவ்வளோ இலக்க எண் இருக்கு? 1 2 3 4 5 இலக்க எண்ணா மாறிடும். ஸோ மிகப்பெரிய 4 இலக்க எண் எவ்வளோ? 9072. இது புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சிடணும். இது வந்துட்டு மிகச்சிறிய மடங்கு. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? 4 இலக்கத்தில் அதை மாற்ற சொல்கிறாங்க. அதனால இதை இந்த மடங்கை திருப்பி அடுத்தடுத்து மடங்கு பண்ணிகிட்டே இருக்கப்போ 4 இலக்க எண் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். So 5
find the ratio of LCM and HCF of 7, 5, 11 ஓகேங்களா. 7, 5, 11க்கு ரேஷியோ கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த 7, 5, 11க்கு HCF LCM கண்டுபிடிச்சி ரேஷியோ கேட்குறாங்க. இந்த சம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அதே சம் தான் ஓகேங்களா. 7, 5, 11 ஆகிய எண்களில் மீப்பேவா மற்றும் மீசிமாவின் விகிதம். ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கணும். மீசிமா மீப்பேவாவின் விகிதமா, மீப்பேவா மீசிமாவின் விகிதமா, இதுதான் நமக்கு ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் ஆகும். 7, 5, 11 ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இதுக்கு LCM HCF ஓட ரேஷியோ கேட்குறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம LCM HCF தெரிஞ்சாலும் நம்மளால ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிடலாமா. ஃபர்ஸ்ட் HCF பார்க்கலாம். HCF போட்டோம் அப்படின்னா இந்த மூணுக்குமே காமனான நம்பர் ஏதாவது இருக்கா, எதுவுமே இல்லை. இது மூணுக்குமே காமனான நம்பர் 1 தான். ஸோ 1ஆவது வாய்ப்பாட்டில் மட்டும்தான் இது வரும். ஸோ காமனான நம்பரே இல்லாதனால HCF வேல்யூ எவ்வளோ, 1 ஓகேங்களா. அடுத்தது LCM கண்டுபிடிக்கலாம். 7, 5, 11 இது மூணுமே காமனான நம்பர் இல்லாதனால இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்போ LCM ஈக்குவல் டு, இது காமனான நம்பர் இருந்தால் அடுத்தடுத்து போடலாம். இதுக்கு எதுவுமே காமன் இல்லைங்கிறப்ப அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 7 திருப்பி அதை போட்டு பண்ண தேவையில்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த 7ன்னு எடுத்தால் 7 1 தான் இருக்குது, 5, 11 இல்லை. அப்போ நம்ம வந்து 7, 5, 11 திருப்பி இந்த 5 எடுத்துட்டு 1, 1, 11 திருப்பி இந்த 11 எடுத்து 1, 1, 1 பண்ணால் டைம் வேஸ்ட் தான். ஸோ பாருங்க, மூணுக்குமே காமனான நம்பர் இல்லைன்னா அப்படியே மல்டிபிள் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 7 × 11 அப்படின்னு போட்டால் 77, 77 × 5 போட்டோம்னா 7, 5, 35, 5 பேலன்ஸ் 3, 7, 5, 35, 36, 37, 38 385 ஓகேங்களா. ஸோ LCM வேல்யூ எவ்வளோ, 385. இப்போ நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாமா. HCF-ம் இருக்கு, LCM-ம் இருக்கு. இப்போ ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஸோ ரேஷியோ என்ன, 1:385. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இது கரெக்டா, இந்த ஆன்சர் கரெக்டான்னு பாருங்க. 1 என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ LCM HCF-ஓட ரேஷியோ கேட்டிருக்காங்க, ரேஷியோ போட்டாச்சு. ஸோ இது கரெக்டா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, LCM HCF கேட்டிருக்காங்க. நான் என்ன எழுதியிருக்கேன், இந்த 1ங்கிறது என்ன, HCF. ஃபர்ஸ்ட் என்ன வரணும், கொஸ்டின் படி LCM தான் வரணும். புரியுதுங்களா. இதை கண்டுபிடிச்சோன்னே டக்குன்னு ஆப்ஷன் இருக்கும், நம்ம ஷேர் பண்ணிடுவோம். அதனால தான் சொல்கிறேன், 1க்கு 2 வாட்டி எது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது, LCM என்னது 385, அதுக்கடுத்தது தான் HCF. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ இப்படி மாற்றி போகக்கூடாது ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அடுத்த சம் பாருங்க. 3 numbers are in the ratio of 2:5:4. The HCF is 5. Find the LCM ஓகேங்களா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 3 நம்பர் வந்து ரேஷியோவில் இருக்குது, அது HCF வந்துட்டு 5, இந்த 3 நம்பர் 2:5:4. Find the LCM ஓகேங்களா. 3 எண்களின் விகிதங்கள் 2, 5, 4 எனில் மீப்பேவா 5 எனில் மீசிமா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்த சம்மில் ஒரு குட்டி மிஸ்டேக் இருக்குது, சம்மை மட்டும் மாற்றி நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 3, 5, 4 இருக்கு இல்லைங்களா, இது 4 கிடையாது 3 ஓகேங்களா. சரி 2, 5, 4 கிடையாது 2, 5, 3. இங்கே வந்துட்டு 2, 5, 3. இந்த கொஸ்டினை மட்டும் மாற்றிக்கோங்க, கொஸ்டினை மட்டும் குட்டி மிஸ்டேக்கு ஓகேங்களா. இது சம் பார்க்கலாம். ஸோ இப்போ இதை வந்துட்டு 2 விதமாக சால்வ் பண்ணலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, N1 into N2 into N3 into HCF equal to LCM. இந்த ஃபார்முலாவும் சொல்லியிருப்பேன், ரேஷியோ கொடுத்துட்டு HCF கொடுத்தா அதை நம்பராக கன்வெர்ட் பண்ணுற ஃபார்முலாவும் சொல்லியிருப்பேன். ஸோ 2 விதமாக போடலாம். ஃபர்ஸ்ட் எப்படின்னா, ரேஷியோவாக இருக்குன்னா அதை HCF வச்சு நம்பராக கன்வெர்ட் பண்ணலாமா, இந்த HCF எடுத்து இந்த 3 ரேஷியோ நம்பர் கூட மல்டிபிள் பண்ணால் நமக்கு நம்பர் கிடைக்கும், அந்த நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கலாம், அது ஒரு மெத்தட். செகண்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறது. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் 2மே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா, 2 × 5 × 3 இன்டூ HCF எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 ஈக்குவல் டு LCM ஓகேங்களா. ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணி பாருங்க. 2 10, 10 × 3 30 இன்டூ 5 ஈக்குவல் டு LCM.
இது மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 150. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு எல்சிஎம் வேல்யூ. இதில் வந்து ரெண்டே ஸ்டெப்பில் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா, அது வந்து ரேஷியோவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டெப்பை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த 3 நம்பரையும் ஹெச்சிஎஃபால் மல்டிபிள் பண்ணி அந்த 3 ரேஷியோவையும் நம்பராக கன்வெர்ட் பண்ணி அந்த நம்பரை எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது. ஸோ அதையும் நான் போட்டு காட்டிடுறேன். ஸோ இப்போ இந்த 3 நம்பரையும் ஹெச்சிஎஃப் வச்சு நம்பராக கன்வெர்ட் பண்ணலாமா? அதுக்கு என்ன பண்ணணும் சொன்னேன், n1, n2, n3 into HCF equal to n1, n2, n3 நம்பராக கிடைக்கும். ஓகேங்களா, நமக்கு அது நம்பராக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2, 5, 3 into HCF அப்படின்னா என்னது? HCF வேல்யூ 5 இப்போ போட்டோம் அப்படின்னா 3 ஈரஞ்ச் 10, 5 25, 3 15. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம். இப்போ நம்பர் இருக்குன்னா ஈஸியாக எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 5 காமனாக வருமா? ஈரஞ்சு 10, ஐயஞ்சு 25, 3 15. ஸோ இதில் ஏதாவது காமனாக இருக்கா? இல்லை. ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3. ஓகேங்களா, ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? ஈரஞ்சு 10, 10 இன்ட்டு 5 50, 50 இன்ட்டு 3 150. ஸோ நீங்கள் எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். பட் இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஜாஸ்தி, அதனால நீங்கள் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கிறது ஈஸி. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு மிஸ் ஆனது, அந்த 3 பார்ட்டில் மிஸ் ஆன சம்ஸு. ஸோ இந்த டைப் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ ஹோம்ஒர்க் சம் ஒன்று கொடுத்துருப்பேன், அதை மட்டும் போட்டுட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் பின் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய்.